நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல கூகுள் பே பத்தின ஒரு சில அட்டகாசமான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோல தெரியப்படுத்த போறேன். கண்டிப்பா இந்த வீடியோல அதை பத்தின செட்டிங்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது உங்களுக்கு. சோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கமா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. கூகுள் பேல நம்பர் 1 செட்டிங், உங்க கையில ரூபே கிரெடிட் கார்டு இருக்கா? இருந்துச்சுன்னா ஈஸியா போச்சு. அந்த கிரெடிட் கார்டை கூகுள் பேல போயிட்டு நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த யூபிஐ பேமெண்ட்லாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க. உங்க கையில இருக்கு, எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கணுமா? நான் ஒரு கோடு மட்டும் போடுறேன், நீங்க ரோடு போடுங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுள் பே ஓபன் பண்ணுங்க. டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், செட்டப் பேமெண்ட் மெத்தட்னு கொடுத்து பேங்க் அக்கவுண்ட் பக்கத்துல பாத்தீங்கன்னா ரூபே கிரெடிட் கார்டு இதை நீங்க பயன்படுத்துறீங்களா? பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கூகுள் பேல இனி ரூபே கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணி எல்லா யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் இருக்காங்க. டச் பண்ணுவோம். டச் பண்ணால் இப்போதைக்கு 1 2 3 4 5 6 7 8 பேங்க் வந்து சப்போர்ட் பண்ணுது இந்த ரூபே கிரெடிட் கார்டுக்கு. ஸோ நான் கோடு போட்டுட்டேன், நீங்கள் ரோடு போட்டுக்கோங்க. உங்கள் கையில் ரூபேயோட கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா வசதியாக போச்சு. கூகுள் பேயில் எல்லா விதமான யூபிஐ டிரான்சாக்ஷனும் பண்ண முடியும். கூகுள் பேயில் ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன தெரியுமா? நீங்கள் கூகுள் பேயில் கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்திருப்பீங்கல்ல, அந்த கூகுள் பேயை டைரெக்டாக கூகுள் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ப்ரௌசர்லாம் ஓப்பன் பண்ணி கூகுள் பேயை மேனேஜ் பண்ண வேண்டிய வரும். அப்படிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். கூகுள் பேலே நீங்கள் உங்களுடைய கூகுள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் கூகுள் அக்கௌண்ட்டில் மேனேஜ் பண்ண முடியும். அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு தட்டுன்னு சொல்லுவாங்க, கூகுள் பேயில் உள்ள எல்லா விஷயங்களையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த டிரான்சாக்ஷன் லிஸ்ட்லாம் இருக்குல்ல, அதை உங்களுடைய கூகுள் பே வழியாக கூட போய் நீங்கள் சரி பண்ண முடியும். அது எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக கூகுள் பேயில் ஓப்பன் பண்ணுங்கள். டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அப்புறம் அப்படி கீழே வந்தீங்கன்னா கெட் ஹெல்ப்னு இருக்கும். மேலே பாருங்கள் மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட். இது எதுக்கு தெரியுமா? நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை தான் வந்து கூகுள் பேயில் பயன்படுத்திருப்பீங்க. அப்போ நீங்கள் கூகுள் பேயில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அது எல்லாமே கூகுள் அக்கௌண்ட்டில் ஒரு இடத்துல சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுறீங்களா, அதோட லிஸ்ட்டு எல்லாமே கூகுள் அக்கௌண்ட்டில் இருக்கும். அதுக்கு நீங்கள் அந்த ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி இந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் கூகுள் பே சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்களா, சரி பண்ணுவீங்களா? அப்படிலாம் வேண்டாம். அப்படிங்கிறதுக்காகத்தான் கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட், இதை நீங்கள் டச் பண்ணாலே டைரெக்டாக உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடும். செமல. அடுத்ததாக கூகுள் பேல மூணாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் பே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை கால் பண்ணுறீங்க, கண்டிப்பாக ஓடிபி கோடு வேணுங்க. 1 டைம் ஓடிபி கோடு இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபர்தராக அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போக முடியும். அந்த ஓடிபி கோடு எங்கே நான் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்லேயே ஒளிஞ்சிருக்கு. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா கூகுள் பே கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணும்போது கூகுள் பே ஓப்பன் பண்ணுங்க. டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், அப்புறம் செட்டிங்ஸ், பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. நீங்கள் கஸ்டமர் கேருக்கு, அதாவது கூகுள் பேயோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணும்போது கண்டிப்பாக 1 டைம் ஓடிபி கோடை என்டர் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தராக நீங்கள் எல்லா விஷயங்களையும் ப்ரொசீட் பண்ண முடியும். அதுக்கு கெட் 1 டைம் ஓடிபி கோடு, enter this 1 time code when you call Google Pay support. இதை நீங்கள் டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். காட் இட் கொடுத்துட்டு நீங்கள் வெளியே வந்துடுங்க. வெளியே வரதுக்கு முன்னாடி இந்த நம்பரை ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் கூகுள் பே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபைனலி கூகுள் பேயில் 4வது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய ப்ரைவசி சம்மந்தப்பட்ட ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட் மற்றவங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டில் எப்படி டிஸ்பிளே பண்ணும், ஃபோட்டோ, மொபைல் நம்பர், அப்புறம் வந்து நேம், இந்த மாதிரிலாம் டிஸ்பிளே பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணலாம். அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு 2 செட்டிங்ஸ் இருக்கு. அதையும் நீங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க. கூகுள் பே ஓப்பன் பண்ணுங்க. டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், செட்டிங்ஸ், பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி. கடைசியா ஒரு செட்டிங் இருக்கு பாருங்க, ஹவு பீப்பிள் ஃபைண்ட் யூ ஆன் கூகுள் பே. உள்ள போங்க. 3 விஷயங்கள் இருக்கு, எல்லாமே ஆன்ல இருக்கு. அலோவ் பீப்பிள் டு ஃபைண்ட் யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட் வந்து எப்படி மற்றவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், ப்ரொஃபைல் பிக்சர், நேம், அப்புறம் மொபைல் நம்பர், யூபிஐ நம்பர், இந்த மாதிரி எல்லாமே டிஸ்பிளே ஆகணும்னா இந்த டாகிள், ஃபர்ஸ்ட் டாகிளை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அலோவ் பீப்புள் டு ஆட் யூ டு குரூப். குரூப்பில் ஆட் பண்ணணுமா, யாராவது குரூப் கிரியேட் பண்ணி வச்சுக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் உங்களுடைய கூகுள் பே அக்கௌண்ட்டை ஆட் பண்ணணுமா, நீங்கள் அனுமதிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக ஒரு பட்டன். வேணுங்கிறவங்க இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, வேண்டாம் அப்படிங்கிறவங்க இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், சிங்க் யுவர் கான்டாக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனில் எவ்வளவு கான்டாக்ட் நீங்கள் ஆட் பண்ணி சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த கான்டாக்ட் மட்டும்தான் கூகுள் பே எடுத்துக்கும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராட்தனமான நம்பர்லாம் உள்ள பூந்து அதில் உங்கள் அமௌண்ட் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் கூகுள் பே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த அமௌண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுங்க அப்படி பிளா 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 பண்ணணும். டைம் வேஸ்ட். இது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால இதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லது. சரி, வீடியோவை பார்த்தீங்களா? இதை பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை
சரி, வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோ இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்கள்.